தேனி மாவட்டம் போடி பக்கத்துல கிரீன் ராயல் ரிசார்ட்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. நியோமேக்ஸுக்கு சொந்தமான அந்த இடத்த ஈஓடபிள்யூ போலீசார் அட்டாச் செய்துட்டாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அந்த கிரீன் ராயல் ரிசார்ட்ஸ் அப்படிங்கிறது இயங்கி கொண்டுதான் இருக்குது. அதனுடைய வருமானம் குற்றவாளிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அரசு கையகப்படுத்தின சொத்து, ஈஓடபிள்யூ போலீசார் கையகப்படுத்தின சொத்து இன்ன வரைக்கும் குற்றவாளிகளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வழக்கறிஞர் ரஜினி நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த கிரீன் ராயல் ரிசார்ட் சம்பந்தமான ஒரு விரிவான பதிவை இதற்கு முந்தைய வீடியோல நாம் விரிவா பதிவு செய்திருக்கிறோம். அப்ப அதன் அடிப்படையில இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அந்த விஷயத்தை அணுகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடைக்கால உத்தரவுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா ஆண்டுக்கு 7 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த ரிசார்ட் வழியாக வருமானம் பெறப்பட்டு வருவதாகவும் அது அனைத்தும் ஈஓடபிள்யூ போலீசாரினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நோக்கத்துல அது உள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் இருந்துதான் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றமும் அந்த கோரிக்கையை ஏற்றிருக்கு.